நாமெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கதைகள்ல சிங்கம் தான் காட்டு ராஜா அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா அது உண்மையிலே கிடையாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ம் பல பேருக்கு இது நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா, தனிமையில வாழற ஒரு விலங்கு, இரவில் மட்டும் வேட்டையாடுற ஒரு விலங்கு தான் உண்மையான காட்டு ராஜா அப்படின்னு சொன்னா அது பெரிய ஆச்சரியம்தான். சரி, இன்னைக்கு நாம 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற விலங்குகள் உலகம் அப்படிங்கிற பகுதியை தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். சரி, இதை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். நாம இந்த பாடத்தோட அடிப்படையான களத்திலிருந்தே தொடங்குவோம். இந்த பாடம் முண்டந்துறை புலிகள் காப்பகத்தை மையமா வச்சுதான் நகருது. முதல்ல காடு அப்படின்னா என்னங்கிறத பாடங்க ரொம்ப எளிமையா சொல்லுது. அதாவது மனிதனோட எந்த ஒரு முயற்சியும் இல்லாம இயற்கையா வளர்ந்த மரங்கள், செடிகள், அப்புறம் விலங்குகள் வாழ்ற இடம் தான் காடு. கரெக்ட். இதுல ஒரு முக்கியமான தேர்வு குறிப்பு ஒன்னு இருக்கு. என்னன்னா, மனிதனோட முதல் இருப்பிடமும் காடுதான். ஓ ஆமா, நாம இப்ப என்னதான் கான்கிரீட் காடுகள்ல வாழ்ந்தாலும் மனித இனம் தொடங்குனது அங்கதானே. அதேதான். அடுத்து முண்டந்துறை புலிகள் காப்பகம் பத்தி பார்க்கணும். இது தமிழ்நாட்டோட 2வது பெரிய காப்பகம். தமிழ்நாட்டோட 2வது பெரிய காப்பகமா? ஆமா, இதோட பரப்பளவு கிட்டத்தட்ட 895 சதுர கிலோமீட்டர். வாவ், 895 சதுர கிலோமீட்டரா? இது ஒரு காப்பகம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சின்ன நாடுனே சொல்லலாம் போலியே. நிஜமாதார். இவ்ளோ பெரிய நிலப்பரப்புல ஆபத்தான விலங்குகளை வச்சுக்கிட்டு எப்படிதான் அவங்க நிர்வகிக்கிறாங்க? சாதாரணமா ஒரு வேலியை போட்டு இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. இதுக்குன்னு சிறப்பு பயிற்சி பெற்றவங்க தேவைப்படுவாங்களே. அதுக்காகத்தான் பிரத்யேகமான படிப்புகள் எல்லாம் இருக்கு. பாடத்துல பெட்டி செய்தியா, அதாவது பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா ஒரு முக்கியமான குறிப்பு கொடுத்திருக்காங்க. என்ன அது? தமிழ்நாட்டுல வனக்கல்லூரி கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல அமைஞ்சிருக்கு. ஓ, மேட்டுப்பாளையத்துல இருக்கா? ஆமா. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இளநிலை வனவியல் அப்புறம் முதுநிலை வனவியல், அதாவது பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிப்புகள் எல்லாம் இருக்கு. இவங்க தான் அந்த காட்டின் விதிகளை தீர்மானிச்சு நிர்வகிக்கிறாங்க. அப்படியானால் காட்டுக்குள்ள போற சுற்றுலா பயணிகள் எங்க வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் போயிட முடியாதா? நிச்சயமா முடியாதுங்க. காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது சட்டப்படி ஒரு குற்றமாகும். ஓகே, இப்படி கோபம் வரும். அது போலதான் விலங்குகளுக்கும் இருக்கும். கண்டிப்பா. சரி, இந்த 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட காட்டை பத்தி பேசும்போது அங்க வாழ்ற பிரம்மாண்டமான விலங்கான யானைய பத்தி நம்ம பேசியே ஆகணும். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்னது? யானைகள் கூட்டமா வாழும்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த மொத்த கூட்டத்தையே ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கி வழிநடத்துது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுதான் இயற்கையோட ஒரு சுவாரஸ்யம். அந்த பெண் யானை ஒரு வாழும் ஜிபிஎஸ் மாதிரி செயல்படும். அப்படியா? காட்டுல எங்க தங்கு தடைக்கும், எந்த சீசன்ல எங்க உணவு கிடைக்கும் அப்படிங்கிற வரைபடம் அந்த பெண் யானையோட நினைவாற்றல்ல பல வருஷமா பதிவாகி இருக்கும். வாவ், சூப்பர். அதை நம்பிதான் மொத்த கூட்டமும் பயணிக்குது. அப்புறம் யானைகளை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஆசிய யானை, 2வது ஆப்பிரிக்க யானை. பாக்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி பெருசா தானே இருக்கும். தேர்வுல இதுல என்ன வித்தியாசத்தை பத்தி கேட்பாங்க? அதோட தந்தங்கள்ல இருக்கிற வித்தியாசம்தான் மிக முக்கியமான தேர்வு குறிப்பு. ஆசிய யானைகள்ல ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. ஓஹோ. ஆனா ஆப்பிரிக்க யானைகள்ல ஆண், பெண் அப்படின்னு 2க்குமே தந்தம் உண்டு. இதை தவிர உயரம், நிறம், நகம் இதுலெல்லாம் கூட வேறுபாடுகள் இருக்கு. சரி, இந்த தந்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்ளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு அதுங்க எவ்வளவுதான் சாப்பிடும்? நீங்க இந்த எண்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு 250 கிலோ புல், இலை, தழைகள் உணவா தேவைப்படும். 250 கிலோவா? ஆமா, அது மட்டும் இல்ல, குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவை. 65 லிட்டர் தண்ணீரா ஒரு நாளைக்கா? அவங்க என்ன நடமாடுற தண்ணீர் தொட்டியா? இவ்வளவு உணவு, தண்ணீர் தேவைப்படுறதாலதான் அதுங்க காட்டுல ஒரே இடத்துல இருக்காம தொடர்ந்து இடம் பெயர்ந்துகிட்டே இருக்காங்களா? ரொம்ப சரியா சொன்னீங்க. யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட ஒரு விலங்கு. அதுக்கு கண் பார்வை ரொம்ப குறைவு, ஆனா கேட்கும் ஆற்றலும் மோப்பாற்றலும் மிக அதிகம். இத வச்சுக்கிட்டு தான் அதுங்க பல தலைமுறைகளா பயன்படுத்துற அந்த வலசை பாதைகள்ல பயணிக்கிறாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யானைகள் ஏன் மனிதர்களை தாக்குது அப்படிங்கிற கேள்விக்கு விடை இங்கதான் இருக்கு. நாம செய்திகள்ல பாக்குற மாதிரி யானைகள் மனிதர்களை காரணம் இல்லாம தாக்குறது இல்லையா? யானைகள் பொதுவா மனிதர்களை தாக்குறதே இல்ல. அதோட வழித்தடங்கள்ல மனிதர்கள் குறுக்கிடும் போது அல்லது அந்த பாதையை ஆக்கிரமிச்சு கட்டடங்கள் கட்டும்போது மட்டுமே அதுங்க தாக்குது. ஓ, அதாவது தன்னோட வழியில இருக்கிற தடையை அகற்ற செயலை தான் அது செய்யுது. கரெக்ட். மனிதர்களை தேடி அதுங்க தாக்குறது கிடையாது. நல்ல புரியுது.
யானைக்கு 250 கிலோ உணவு தேவைங்கிறது அதோட உருவத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஆனா காட்டுல கரடியோட உணவு பழக்கத்தை பாடத்துல படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துச்சு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும்னு பாடம் சொல்லுது. ஆனா அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு கரையான் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. 160 கிலோ எடையுள்ள ஒரு விலங்கு கண்ணுக்கே சரியா தெரியாத ஒரு சின்ன கரையானை சாப்பிட்டு எப்படி உயிர் வாழுது? கரடிக்கு கரையான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அது அத மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்றது கிடையாது. கரடி ஓர் அனைத்துண்ணி. ஓ, அப்படியா? ஆமா, அதாவது மாமிசம், தாவரம்னு ரெண்டையுமே சாப்பிடும். பழங்கள், தேன், உதிர்ந்த மலர்கள், காய்கள், புற்றீசல் அப்படின்னு எல்லாத்தையும் உண்ணும். இவ்வளவு வெவ்வேறான உணவுகளை அதிக அளவுல சாப்பிடுறதால தான் அதுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குது. தேன் சாப்பிடும் சொல்றீங்க. அப்போ மரத்துல ஏறி தேன் எடுக்கும்போது தேனீகள் கரடியை கொட்டிடாதா? அது எப்படி அதுல இருந்து தப்பிக்குது? இயற்கை ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு தற்காப்பு கவசத்தை கொடுத்திருக்கு. கரடியோட உடம்ப போர்த்தி இருக்க அடர்ந்த முடிகள் தான் அதை காப்பாத்துது. ஓஹோ. அந்த முடிகளை தாண்டி தேனீக்களோட கொடுக்கால கரடியோட தோலை தொலைக்கவே முடியாது. அப்போ கரடி இயற்கையாகவே ஒரு தேனீ புகா கவச உடைய மாட்டிக்கிட்டு தான் நடமாடுது. வாவ், சூப்பர். சரி, இப்போ அனைத்துண்ணியான கரடியிலிருந்து முழுமையான மாமிச உண்ணியான புலிக்கு வருவோம். ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி காட்டின் ராஜா சிங்கம் இல்ல புலிதான் அப்படின்னு பாடத்துல ஒரு குறிப்பு வருது. ஆமா, முதல்ல நாம புலியோட வாழ்வியலை புரிஞ்சுக்குவோம். புலிகள் எப்போதுமே தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு எல்லைக்குள்ள ஒரு புலி மட்டுமே தான் வாழும். மேலும் அதுங்க இரவில் மட்டுமே வேட்டையாடும் பழக்கம் கொண்டவை. யானைகள் கூட்டமா வாழும், ஆனா புலி தனித்து வாழும். அப்படியானா அதுங்க குட்டிகளை ஈன்று எப்படிதான் வளர்க்குது? புலியோட கருவுறுதல் காலம் பாத்தீங்கன்னா 90 நாட்கள். 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை தாய் மிக கவனமா வளர்க்கும். 2 வருடம் வரைக்குமா? ஆமா, அவற்றுக்கு வேட்டையாட கத்து கொடுத்த உடனே அதற்கான எல்லைகளை பிரிச்சு தனித்தனியா அழுப்பிடும். ஓ, 2 வருஷம் கழிச்சு உன் எல்லையை நீயே பாத்துக்கோ அப்படின்னு துரத்திடுது. ஒரு சுயசார்பான விலங்குதான். ஆனா பாடத்துல புலிய பண்புள்ள விலங்குன்னு குறிப்பிட்டிருக்காங்களே. கொடூரமா வேட்டையாடுற ஒரு விலங்க எப்படி பண்புள்ள விலங்குன்னு சொல்றது? இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. அதாவது அது கொடூரமா வேட்டையாடுறது கிடையாது, பசிக்காக மட்டுமே வேட்டையாடுது. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு அதோட பசி தீர்ந்த பிறகு வேறு எந்த விலங்கையும் காரணம் இல்லாம கொள்ளாது. ஓ, அப்படியா? ஆமா, தேவையற்ற எந்த உயிரிழப்பையும் அது காட்டுல ஏற்படுத்துறது கிடையாது. அதனாலதான் அது பண்புள்ள விலங்கு அப்படின்னு ஏற்படுது. அது மட்டும் இல்ல, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடும் புலிதான். வாவ், தனக்கு தேவையானது கிடைச்ச உடனே பேராசைப்படாம ஒதுங்கிக்கிறதால அது பண்புள்ள விலங்கு. அற்புதமான விளக்கம். ஆனா சிங்கத்தை விட இது எப்படி சிறந்ததாகுது? இந்தியாவுல ஆசிய சிங்கங்கள் குஜராத்ல உள்ள கிர் சரணாலயத்துல மட்டுமே தான் இருக்கு. இயற்கையை ஆராயிற விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் அப்படின்னா அனைத்திலுமே சிங்கத்தை விட புலியே மிக சிறந்தது. ஓஹோ. அதனாலதான் இயற்கை விஞ்ஞானிகள் புலிய தான் காட்டின் அரசன் அப்படின்னு சொல்றாங்க. புள்ளி விவரங்கள் அடிப்படையில பார்த்தா புலிதான் கெத்து. சரி, புலிக்கு அப்புறம் பாடத்துல மான்களை பத்தின குறிப்பு வருது. மான் அப்படின்னு பல வகை மான்கள் இருக்கு. இதுல எது அழகானது அப்படிங்கிற கேள்வி தேர்வுல வந்தா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு புள்ளிமான் எழுதிடலாம். அழகில் சிறந்தது புள்ளிமான் மட்டுமே. ஆக காட்டின் பிரம்மாண்டம், விலங்குகளோட குணாதிசயங்கள், அதோட பின்னணி அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாம ரொம்ப எதிர்பார்த்த அந்த பகுதி, தேர்வுக்கான 40 துரித கேள்விகள், அதாவது ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். கண்டிப்பா, நான் தயார். இது கேட்பவர்களுக்கான ஒரு அதிவேக நினைவாற்றல் சவால். நான் கேள்வியை கேட்பேன், நிபுணர் அதற்கான விடைய சொல்றதுக்கு முன்னாடி கேட்பவர்கள் நீங்க மனசுக்குள்ள அந்த விடைய சொல்லி பாருங்க. வேகமா போக போறோம். தயாரா? சுருக்கமான நேரடியான பதில்கள் கொடுக்க நான் தயார். முதல் கேள்வி, மனிதனின் முதல் இருப்பிடம்? காடு. 2, காடுகளின் அழிப்புக்கு உதவுபவை? காட்டுயிரிகள். 3, பாடத்தில் ஆதினி சென்ற காப்பகம்? முண்டந்துறை. 4, முண்டந்துறை எத்தனையாவது பெரிய காப்பகம்? 2வது. 5, இதன் பரப்பளவு என்ன? 895 சதுர கிலோமீட்டர். 6, காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது? சட்டப்படி குற்றம். 7, யானைகள் எத்தனை வகைப்படும்? 2. 8, அவை யாவை? ஆசிய, ஆஸ்திரேலிய யானைகள். 9, ஆசிய யானைகளில் தந்தம் யாருக்கு உண்டு? ஆண் யானைக்கு. 10, ஆசிய பெண் யானைக்கு தந்தம் உண்டா? இல்லை. சூப்பர்.
10 கேள்விகள் முடிஞ்சது. மிக சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இதோ அடுத்த 10 கேள்விகள். 11. ஆப்பிரிக்கா யானைகளில் யாருக்கு தந்தம் உண்டு? ஆண் பெண் இரு யானைகளுக்கும். 12. யானைகள் எப்படி வாழும்? கூட்டமாக. 13. யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது எது? ஒரு பெண் யானை. 14. யானை ஒரு நாளைக்கு உண்ணும் உணவு எவ்வளவு? 250 கிலோ. 15. யானைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை? 65 லிட்டர். 16. மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது? யானை. 17. யானைக்கு கண் பார்வை எப்படி இருக்கும்? 18. யானைக்கு எந்த ஆற்றல் அதிகம்? கேட்கும் மற்றும் மோப்ப ஆற்றல். 19. வனக்கல்லூரி தமிழ்நாட்டில் எங்குள்ளது? மேட்டுப்பாளையம். 20. மேட்டுப்பாளையம் எந்த மாவட்டம்? கோவை மாவட்டம். வாவ், பாதி கிணற்ற தாண்டிட்டோம். இதே வேகத்துல அடுத்த பகுதியை பார்ப்போம். 21. வனவியல் படிப்புகள் எங்கு உள்ளன? தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். 22. கரடி எவ்வகை விலங்கு? அனைத்துண்ணி. 23. கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு? கரையான். 24. கரடியை தேனீக்களிடமிருந்து காப்பது எது? அடர்ந்த முடிகள். 25. நன்கு வளர்ந்த கரடியின் எடை? 160 கிலோ. 26. இரவில் மட்டுமே வேட்டையாடும் விலங்கு? புலி. 27. புலிகள் எப்படி வாழும்? தனித்து வாழும். 28. ஒரு எல்லைக்குள் எத்தனை புலிகள் வாழும்? ஒன்று மட்டுமே. 29. புலியின் கருவுறுதல் காலம் எத்தனை நாட்கள்? 90 நாட்கள். 30. புலி எத்தனை குட்டிகளை ஈனும்? 2 அல்லது 3. கடைசி 10 கேள்விகள் முடிச்சிடலாம். 31. புலிக்குட்டிகளை எத்தனை ஆண்டுகள் வளர்க்கும்? 2 ஆண்டுகள். 32. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? புலி. 33. பண்புள்ள விலங்கு எனப்படுவது எது? புலி. 34. ஆசிய சிங்கங்கள் எங்கு உள்ளன? கிர் சரணாலயம், குஜராத். 35. இயற்கை விஞ்ஞானிகள் காட்டின் அரசன் என எதை கூறுகிறார்கள்? புலி. 36. அழகில் சிறந்த மான் எது? புள்ளிமான். 37. காட்டாறு பிரித்து எழுதுக. காடு கூட்டல் ஆறு. 38. அனைத்துண்ணி பிரித்து எழுதுக. அனைத்து கூட்டல் உண்ணி. 39. நேரம் கூட்டல் ஆகி சேர்த்து எழுதுக. நேரமாகி. 40. வேட்டை கூட்டல் ஆடிய சேர்த்து எழுதுக. வேட்டையாடிய. சூப்பர். மூச்சு விடாம 40 கேள்விகளுக்கும் விடை பார்த்துட்டோம்.